நேற்று நைட்டு கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கோங்க. 13 கிட்ட இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். கார் ஆக்சிடெண்ட்டு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா செடியை எரிச்சு விட்ருக்காங்க. சைஸை பார்த்தாலே சொல்ல போக முடியாதுன்ட்டு இதில் வேறு வெயிட் வேறு போட்டு பார்க்கணுமா? நான் மினிமம் எவ்வளோண்ணா லோடு? Hello friends, welcome back to my channel. I hope you guys all are doing absolutely fine. இன்னைக்கு ட்ரிப்போட டே 2ங்க. இன்றைக்கி வந்து மன்னவனூர் லேக் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா வந்து அடுத்தது வந்து கூக்கல் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு இருக்கோம். ஓகேவா? என் வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லாதனால இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அவங்களே வந்து பெட்ரோல் சேல் பண்ணுறாங்க. ஸோ 1 லிட்டர் வந்து 130 rupees. இப்போ தான் 1 லிட்டர் போதும்னு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஏற்கனவே வந்து ஃபுல்லாகவே பிளிங்கில் தான் இருக்குது. ஸோ ஃபியூல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 70 தான் காட்டுது. இப்போ நாங்கள் ரவுண்ட் ட்ரிப் இப்போ போயிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 55 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் ஸ்டே பண்ண போகிறது வந்து கொடைக்கானலில் ஒரு இடத்துல ரூம் புக் பண்ணியிருக்கு. அதனால் வந்து பிரச்சனை இருக்காது. கொடைக்கானல் போனோன்னே பெட்ரோல் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே மன்னவனூரில் பெட்ரோல் பங்கே கிடையாதுங்க. இங்கே சரௌண்டிங்லேயே டோட்டலாகவே வந்து கொடைக்கானலில் மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. சரி ரைட், வாங்க இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இப்போ டைம் வந்து 10:40 ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே மன்னவனூர் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கோங்க. 13 கிட்ட இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று சரியான குளிர். இப்போ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ டைம் வந்து கரெக்டாக 11 ஆக போகுது. இன்னும் 15 minutes இருக்குது. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போகிறோம். நைட்டு குளிருக்கும் அதுக்கும் நல்லா தூங்கிட்டோம். எப்படா போகிறது? ரைட், ஏன்னா இந்த பூம்பாறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாமே சின்னதாக இருக்குங்க. இப்போ 2 வண்டி வருதுன்னா வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் வர வேண்டியது இருக்குது வண்டிங்களாம். நேற்றே வந்து நல்லா டிராஃபிக்கில் மாட்டணும் அங்கேயும் இங்கேயும். சரி இல்லைங்க, நான் கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்போ டைம் வந்து 11:30 ஆகிடுச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகி தான் கிடச்சிது. இப்போ வந்து மன்னவனூர் லேக் கிட்ட போகிறோம். இப்போ எவ்வளோ கிலோமீட்டர்னால் இன்னொரு 15 கிலோமீட்டர் இருக்குங்க. அவங்க 2 வண்டி அவங்க வண்டி ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கோம். இடையில என்ன ஆகுதுன்னா மழை ட்ரிஸ்லிங் ஆகிட்டே இருக்குது, ரெயின் ட்ராப்ஸ் விழுந்துகிட்டே இருக்குது. அதனால் டயரும் கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கு. எந்த ஏர்பின் பண்ணலையும் எந்த ரிஸ்க்கும் இல்லை. பொறுமையாக திருப்பிட்டு பொறுமையாக போகலாம். அதை வெயிட் பண்ணுறாங்க. சரி, இப்போ அங்கே வந்து மன்னவனூர் லேக் கிட்ட போயிட்டு நமக்கு வந்து மழைகள்லாம் பெஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த போட்டில் கூட்டும் போகிறது அதை கேன்சல் பண்ணிடுவோம். அப்படி மழை பெய்யலைன்னா போட்டில் மேபி போவோம். ஏன்டா இப்படி வந்து விழுந்தீங்களா? கார் ஆக்சிடெண்ட்டு. மரம் உடஞ்சி காரில் விழுந்துட்டுருக்குங்க. ஒரு மரம் வந்து உடஞ்சி காரில் அப்படியே சாஞ்சிட்ருக்கு லைட்டாக. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா செடியை எரிச்சு விட்ருக்காங்க. நிறையா செடியை எரிச்சு தான் விட்ருக்காங்க. எதுவுமே காஞ்ச மாதிரி தெரியல. எல்லாம் கீழெல்லாம் அப்படியே நெருப்பு கறி பிடிக்கும்ல, அந்த மாதிரி கறி பிடிச்சிருக்கு நிறையா செடி. இந்த பாருங்க, அங்கெல்லாம் பாருங்க, எல்லாம் எரிச்சு விட்ருக்காங்க. இதெல்லாம் தண்ணி இல்லாமல் காஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா அந்த கீழே அந்த நெருப்பு வச்சா கறி பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. சரி வாங்க, இன்னொரு 7.1 கிலோமீட்டர் இருக்குது மன்னவனூர் லேக்கு. ஸோ நம்ம அங்கே லேக் போயிட்டு, ஏன்னா இப்போதைக்கு வந்து மழை வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. வெயில் வந்துட்டு போகுது அப்பப்போ. நம்ம இப்போ அங்கே போட்டிங் ஏரியாவுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரைட், செக் போஸ்ட் கிட்ட வந்தாச்சு. ஆமாடி, இதுதான் நான் சொன்னேன், அந்த செக் போஸ்ட் இதுன்னு சொன்னேன்ல, ஃபாரஸ்ட் இதுதான். அதான் உள்ளே போனோம்.
போயிட்டு வர்றதா ஒரு லைன் போகிறது மட்டும் 250 மீட்டரா போகிறீங்களா? உள்ள கூட டிக்கெட் வாங்கிக்கலாமா? இங்கே தான் வாங்கிட்டு போகணும். இங்கே என்ட்ரி மட்டும் வாங்கிட்டு வந்து என்ட்ரி போட்டிங் மட்டும் வாங்கிக்கோங்க. ஜிப்லைனில் வெயிட் பார்த்து சார் உள்ளே போயிட்டு வேணா என்ன வரலாம். என்ட்ரி வாங்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மன்னோனூர் லேக்குக்கு வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் போட்டுட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், இந்த ஐஸ்கிரீமு, டிஃபனு, லஞ்சு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க, கடைங்க இருக்குது. அதே மாதிரி நீங்கள் உள்ளே என்ட்ரி போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிப்லைனுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி டிக்கெட் எடுக்க சொல்ல நீங்கள் வாங்க முடியாது. ஜிப்லைனுக்கு ஆக்சுவலாக வந்து ஜிப்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் செக் பண்ணி தான் ஜிப்லைனில் ஏற்றுவாங்களாம். ஸோ ப்ராபப்ளி எனக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஓவர் வெயிட்டு. சரி, இருந்தாலும் உள்ளே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? இங்கே லேக்குக்கு வந்து கூட மழை பெய்யுதுங்க. சரி சார், ஃபோட்டோ ஷூட்டில் இருக்கார் ஒருத்தர். ப்ரோ கூலிங் கிளாஸ்லாம் வேணாமா? ப்ரோ தூங்குற மாதிரியே இருக்கா? ஓகே, இந்த 2 கொட்டாவுக்கு பின்னாடி ஒரு கொட்டா இருக்குல்ல, அதுதான் வந்து ஜிப்லைன் போகிற இடங்க. இப்போ யாராவது போனாங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். நம்மளால போகிறேன். நீங்கள் போகிறீங்களா? எப்படி ஜிப்லைன் போகிறீங்களா? ஓகே, இவங்க போவாங்க. அவங்கக்கிட்ட வந்து அந்த இதை கொடுத்துட்டு, கேமரா கொடுத்துட்டு அது வீடியோவை ஆட் பண்ணி விட்றேன். நம்மளாம் போக முடியாது, முதுவலி இருக்குது, கஷ்டம். நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அட்டு மாதிரி போட்டிருக்காங்களே, அங்கே ஹார்ஸ் ரைடிங்கு, ஸோ இதெல்லாம் இருக்குது. ஹார்ஸ் ரைடிங்க்கெலாம் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி கயாக்கிங்கு, பர்சல், இந்த இதெல்லாம் நீங்கள் போகிறதா இருந்தால் கூட நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஜிப்லைன் ஏரியாவுக்கு நம்ம போகலாம். ஏன்னா அது வந்து பெரிய ஸ்லோப் மேலே ஏறி போகணும். மலை மேலே ஏறி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா 250 மீட்டர்ஸ் தான். அப்படியே லேக்குக்கு நடுவில் அப்படியே கிராஸ் பண்ணி போகும். தம்பி 2000 பெட்ரோலை கொடுத்துட்டு போயிரு எங்கேயாவது. வண்டிக்கு 4000 பெட்ரோல்லாம் டிவைட் தான் பண்ணுவாங்க. இந்தோட்டா 2000 சரி 2000 கொடுத்துட்டு போயிட்டாரு. நீ பஸ்ஸில் வா, மாட்டு வண்டியில் வா. எவ்வளோடா இருக்கு? சைஸை பார்த்தாலே சொல்ல போக முடியாதுன்ட்டு இதில் வேறு வெயிட் வேறு போட்டு பார்க்கணுமா? நான் மினிமம் எவ்வளோண்ணா லோடு? 56ஆ? அப்போ நான் ஜென்மத்துக்கு வெயிட் 65ஆ? ஓ, மழைனால ஏற்றாமல் இருக்கீங்களா? 85ஆ? ப்ரோ இது இப்போ மேக்ஸிமமே 85 தான் லோடா? மேக்ஸிமமே 85 தான் லோடா? 75 தான் நார்மல் இருக்குது. அப்பனா கூட நம்ம போக முடியாதுடா. ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒருத்தர் சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ மேக்ஸிமமே வந்து 75 kg தான் அலோட் பண்ணுவாங்களாம். இப்போது மழை பெஞ்சிருக்கனால வந்து 60-65 இந்த ரேஞ்சில் தான் ஏற்றுவாங்களாம். 75னா நம்ம இந்த ஜென்மத்துக்கு இந்த ஏரியாவில் வந்து ஜிப்லைன் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்கே வந்து 100 கிலோ அலோடோ அங்கே மட்டும் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்லைன்லேருந்து நம்ம கிளம்புவோம். ஆக்சுவலாக வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு, அடுத்த ஸ்பாட் போகணும். இப்போ வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு ஸ்பாட் வந்து கூக்கலுக்கு வந்து கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ மன்னோனூர் லேக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சீனரியாக இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைடிங்கு, கயாக்கிங்கு, பர்சல்லு, அப்புறம் ஜிப்லைன், இவ்வளோ தாங்க இருக்குது. ஜிப்லைன் கூட ஒரு 2 நீங்கள் போய்ட்டு அடுத்த 2 அங்கேருந்து நீங்கள் அப்படியே அந்த லேக்கை சுற்றி நடந்து தான் வரணும். ஓகே, இப்போ லஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கனு, ஃபிஷ்ஷு இது 2 கிடைக்குது. ஃபிஷ் வந்து இங்கே இந்த லேக்லேயே தான் இங்கே தான் பிடிச்சி இங்கே குக் பண்ணுறாங்க போல். மீன்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு சிட்டா பறந்துடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மன்னவனூர் லேக்லேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக உள்ளே வந்து கேன்டீனு எல்லாமே இருக்குங்க. உள்ளே சாப்பிட்றதுக்கு எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. இப்போ தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறோம். இப்போ அடுத்த ஸ்பாட் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூக்கல் போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக வரும். ஓகே, பை. ஆஹா, இது வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது கூட ஓ, பார்த்து
கோவிந்தசாமி